மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். மல்லி இருந்துட்டு தான் சந்தோஷமா இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் தன்னால் யாருடைய சந்தோஷமும் கெடக்கூடாது அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக மல்லி என்ன மட்டும் இல்லாமல் இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போ, அப்போ தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எனக்கும் ரேணுகாவுக்கும் நடக்க வேண்டிய கல்யாணம் நடக்கும் அப்படின்னு விஜய் சொன்ன வார்த்தைக்கு மறு பேச்சு பேசாமல் நம்ம மல்லி கண் கலங்கிட்டே அந்த வீட்டை விட்டு வெளியே வராங்க. ஆனாலுமே நம்ம மல்லி ஃபீல் பண்ணுற ஒரே விஷயம், விஜய் பாதாள குழியில் விழக்கூடாது, அந்த போலியான ரேணுகாவுக்காக விஜய் மசியக்கூடாது, அவள் யார் என்ன அப்படின்ற ஒரு உண்மையை நம்ம விஜய்க்கு தெரியப்படுத்தி ஆகணும் அப்படின்னு நம்ம மல்லி வைராக்கியமாக இருக்காங்க இல்லையா. எப்படி இருந்தாலுமே நம்ம மல்லி விஜய்க்கு கூட சீக்கிரம் உண்மை என்னன்றதை சுருடைய கழுத்துக்குள்ளே தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே நிரூபிக்கணும்னு நினச்சிடலாம். வீடியோக்கு வந்து லைக் பண்ணிட்டு சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போன்னு பார்த்தா, இந்த போலியான ரேணுகா அதாவது விஜய் இருந்துட்டு மல்லிகிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, என்ன மல்லி நீ இவ்வளோ கீழ்த்தனமாக வந்து நடந்துட்டு இருக்க, உனக்கு போட்டியாக இன்னொருத்தி வந்துட்டா, உன் மேலே நான் அன்பு பாசம் காட்ட மாட்டேன்னு நீ எப்படி நினைக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது மறுபக்கம் இதெல்லாம் அதிர்ச்சி நியூஸ் இல்லையா. ஏன்னா உண்மையான ரேணுகாவுக்கு தான் அதிர்ச்சி நியூஸ் கேட்டால் மயக்கம் வந்துடும் இல்லையா. அந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த போலியான ரேணுகா மயக்கம் போட்டு விழுந்தது மட்டும் இல்லாமல் உடனே இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு கதிரேசன் பொங்கி எழுவாங்க இல்லையா. அதாவது பொறுத்தா பூமி ஆள முடியாது, பொங்கி எழுந்தால் மட்டும்தான் பூமி ஆள முடியும். அப்போ தான் நம்ம பொண்ணு ரேணுகா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், மல்லி தொந்தரவு இல்லாமல் விஜய் கூட சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கதிரேஷன் இருந்துட்டு அதுக்கப்புறம் டாக்டரை கூட்டிகிட்டு வந்து பேச வைப்பாங்க இல்லையா. டாக்டர் இருந்துட்டு சொல்கிற ஒரே விஷயம், இனிமேல் இந்த மாதிரி ஷாக் நியூஸை கேட்டால் நீங்கள் இந்த ரேணுகாவை உயிரோடெல்லாம் பார்க்க முடியாது, இவ இந்த அளவுக்கு இருக்கானாலே அதுக்கு காரணம் நீங்கள் தான். ஆல்ரெடி இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் அவகிட்ட சொல்லக்கூடாதுன்னு உங்ககிட்ட வந்து பல தடவை வந்துட்டு பல டாக்டர் வந்து சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் மீறி நீங்கள் எதுக்காக இப்படி ஒரு முயற்சியில் வந்து இறங்குன்னு வந்து கேட்கும்போது தான் விஜய்க்கு அப்படி வந்து கோந்துடும். ஏன்னா விஜய்க்கு தான் யார் கஷ்டப்பட்டாலுமே பிடிக்காது இல்லையா. ஆனால் அவள் இந்த அளவுக்கு ட்ராமா போடுவாங்க அப்படின்னு விஜய் கூட வந்து நினச்சது கிடையாது. மறுபக்கம் போலியான ரேணுகாவும் சரி, ராஜேஸ்வரியும் சரி ரொம்பவே சந்தோஷத்தில் வந்து இருக்காங்க. ஏன்னா போலியான ரேணுகா இருந்துட்டு, ஏண்டி மல்லி அதாவது விஜய் என்னுடைய கழுத்தில் தாலி கட்டத்தை பார்த்துட்டு நீ ஆதங்கத்தில் தவிக்கணும், அதை என் கண்குளிர வந்து பார்க்கணுன்னு வந்து நினச்சேன். ஆனால் கடைசி வரைக்குமே நீ இந்த வீட்டில் இருந்தால் அதை நடக்க விட மாட்டேன்னு எனக்கு வந்து நல்லாவே தெரியும். பாத்தியாடி டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டில் வரும், அது உனக்கு சாதகமாக வரும், நான் அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பலான்னு வந்து நினச்சேன். ஆனால் நீயும் மனோகரம் பிளான் பண்ணுறதை எப்படியோ ரகு மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில் அதுக்கும் வச்சம் பெரியாப்பா, அதாவது இந்த சுடர்கட்ட மோதனா அவங்கள தெரியாமல் மண்ணோட முன்னே அழைச்சிருவேன், இப்பயாச்சும் புரிஞ்சுக்க மல்லி அப்படின்னு இந்த சுடர் மனசுக்குள்ள வந்து நினைக்கிறாங்க இல்லையா. ஆனால் மல்லி இப்போதைக்கு வேணால் கஷ்டப்படலாம், ஆனால் மல்லியை வந்து கடவுள் சோதிப்பாங்க, கைவிட மாட்டாங்க இல்லையா. அந்த ஒரு நிகழ்ச்சி நம்ம மல்லியோட வாழ்க்கையில் வந்து நடக்க தான் போகுது. ஏன்னா மல்லி எவ்வளோ கஷ்டங்களை இந்த சுடரால் வந்து அனுபவிச்சிட்டாங்க. ஆனால் கடைசியில் அந்த ரகுடைய கார் நம்பரை ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க இல்லையா, அதை வச்சு தான் கடைசியில் ரகுக்கும் அவளுக்கும் தொடர்பு இருக்குது. மறுபக்கம் ஆல்ரெடியே நகைக்கடையில் நிறைய திருட்டு நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இல்லையா. இது எல்லாத்தையுமே நம்ம மல்லியும் சரி, மனோகரும் சரி, அன்னபூர்ணிமா உதவியோடையும் இந்த நாகு பாபு இவங்களோட உதவியோடையும் கலெக்ட் பண்ணி கடைசியில் நம்ம விஜய் தாலி கட்டும்போது அந்த மனமேடையில் ஒரு பெரிய ஷாக் வந்துட்டு இந்த சுடருக்கு கொடுக்க தான் போகிறாங்க.